Twin Star Kids. நரி மற்றும் 7 ஆட்டுக்குட்டிகள். ஒரு செழிப்பான பசுமையான காட்டில் ஒரு நரி வாழ்ந்தது. அவன் பசியில் எப்போதும் வாடிக்கொண்டிருந்தான். எவ்வளவு சாப்பிட்டாலும் அவன் வயிறு நிறையாது. பகலும் இரவும் காட்டில் அலைந்து வேட்டைக்காக தேடிக்கொண்டிருப்பான். சில சமயம் அவனுக்கு உணவு கிடைக்காது. அப்போது அவன் தன் குகைக்குள் சென்று அலறுவான். பசியில் கற்களை தின்ன வேண்டிய நேரமா இது? அவனின் அக்கம் பக்கத்திலிருந்த ஹைனா புத்திசாலி. அவன் ஓடாமலே வலை அமைத்து வேட்டையை பிடித்து விடுவான். நரி அவனை பார்த்து வியந்தாலும் அவ்வளவு புத்திசாலி அல்ல. ஒரு நாள் அவன் ஹைனாவிடம் சாப்பாட்டுக்கு செல்ல நினைத்தான். ஆனால் ஹீனா சாமர்த்தியமாக சொன்னான், முதலில் நான் சாப்பிடுவேன், உனக்கு போதாது என்று. அந்த நாளிலிருந்து நரி முடிவு செய்தான், நானும் புத்திசாலியாகி வலை அமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில நாட்கள் கழித்து நரி காட்டில் ஒரு குடிசையை கண்டான். அந்த வீட்டில் ஒரு தாய் ஆடு மற்றும் அவளுடைய 7 குட்டிகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். ஒருவர் புல்லில் தாவினார், ஒருவர் பந்துடன் விளையாடினார். மற்றவர்கள் மலர்கள் பறித்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த நரியின் வாயில் நீர் வடிந்தது. இது ஒரு வாரம் போதுமான விருந்து என்று நினைத்தான். அவன் மறைந்து காத்திருந்தான். அடுத்த நாள் காலை தாய் ஆடு சந்தைக்கு செல்லும்போது தனது குட்டிகளிடம் கூறினாள், என் குட்டிகளே, நரியிடம் கவனமாக இருக்கணும். யாரிடமும் கதவை திறக்காதீர்கள். அவள் சென்றதும் நரி மகிழ்ந்தான். இப்போது தான் நல்ல வாய்ப்பு என நினைத்தான். அவன் தன்னை தாய் ஆடாக மாறிக்காட்ட தீர்மானித்தான். அருகிலிருந்த வீட்டு துணிகளில் இருந்து ஒரு ஆடை எடுத்து கொண்டான். மேலும் ஒரு மரத்தில் இருந்து கிளைகளை உடைத்து அவற்றை ஆட்டுக்கொம்புகளாக தலையில் அணிந்தான். அவன் குடிசைக்குச் சென்று கதவை தட்டினான். யார் அங்கே என்று குட்டிகள் கேட்டனர். அவன் மெல்லிய குரலில், நான் தான் உங்க அம்மா என்று சொன்னான். ஆனால் குட்டிகள் கவனித்தனர், அம்மாவுக்கு கருப்பு கால் இல்லை. அவர்கள் கதவை திறக்கவில்லை. அவன் ஓடிப்போய் ஒரு பேக்கரிக்குச் சென்று தன் கால்களில் மாவு ஊற்றி வெண்மையாக்கினான். மீண்டும் வந்து கதவை தட்டினான். இப்போது வெண்மையான கால்களையும் மென்மையான குரலையும் பார்த்த குட்டிகள் நம்பி கதவை திறந்தனர். அந்த நொடியில் நரி பாய்ந்து உள்ளே வந்தான். குட்டிகள் பயந்து ஓடினர். ஒருவர் மேசை கீழ், ஒருவர் படுக்கையில், ஒருவர் அலமாரியில், ஒருவர் அடுப்பில், மற்றொருவர் கடிகாரத்தின் உள்ளே மறைந்தான். நரி எல்லாரையும் பிடித்துக்கொண்டு ஒரு பெரிய மூட்டையில் போட்டு தன் குகைக்கு கொண்டு சென்றான். கடிகாரத்தின் உள்ளே இருந்த சிறிய குட்டி மட்டும் தப்பித்தான். தாய் ஆடு வீட்டிற்கு திரும்பிய போது கதவு திறந்திருந்தது. உள்ளே எல்லாம் சிதறி கிடந்தது. அவள் அழுதாள், என் குட்டிகளே, எங்கே நீங்க? அப்போது கடிகாரத்திலிருந்து சிறிய குட்டி வெளியே வந்து தாயை அணைத்து கொண்டான். அம்மா, நரியின் சகோதரங்களை எல்லாம் பிடிச்சு போயிருக்கான். அவள் உடனே அந்த நரியின் குகைக்கு சென்றாள். அங்கே உள்ளே தன் குட்டிகளின் அழுகை குரல் கேட்டது. அவள் புத்திசாலித்தனமான திட்டம் போட்டாள். அம்மாவும் குட்டியும் தங்கள் கைகளால் பெரிய நிழலை உருவாக்கினர். அது ஒரு கரடியைப் போல தோன்றியது. அம்மா கரடியின் குரலில் கத்தினாள், நான் ஒரு பெரிய கரடி. இங்கே ஒரு நரி இருக்கிறதா? அதை கேட்ட நரி பயத்தில் நடுங்கி, ஐயோ, கரடி வந்தாச்சு என்று அலறி ஓடிவிட்டான். அவன் குகையையும் குட்டிகளையும் விட்டுவிட்டான். அவள் தன் குட்டிகளை மீட்டுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினாள். அந்த நாளிலிருந்து தாய் ஆடு மற்றும் அவளுடைய 7 குட்டிகள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தனர். மற்றும் அந்த மோசமான நரி அந்த காட்டில் மீண்டும் ஒருபோதும் தோன்றவில்லை. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்வின் ஸ்டார் கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.